ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேவியூ அண்ட் வெல்கம் பேக் டு another vlog கைஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு டே அண்ட் நைட்டுடைய vlog தான் வந்து இப்போ பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு வந்து கத்தாரில் வந்து காலையில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, மதியம் கொஞ்சம் ருத்துபாக இருந்துச்சு, இப்போ அதிகமான ருத்துபாக வந்துடுச்சு, அதாவது புழுக்கம். இந்த புழுக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, வண்டியை ஆஃப் பண்ணிடுறேன்னு. ஏன்னா வந்து வண்டிக்கிட்டேயே நிற்கணும். இப்போ ரூமுக்குள்ளே போய் உட்காரலாம். ஆனால் வந்து போய் உட்கார்ந்தோம் அப்படின்னாக்கா, நான் போகிறது உனக்கு தெரியாது, நீ என்ன வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிற, வண்டிக்கிட்ட நிற்கணும், இல்லைன்னா வண்டிக்குள்ளே உட்காரணும் அப்படின்னு. ஆனால் வண்டியே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், ஊற்றுன்னு ஊற்றுதுங்க அப்படியே. என்ன பண்ணுறதுன்னு எனக்கே ஒன்றும் தெரியல. சரி, ஓகே, பரவாயில்லை. எப்படியுமே வந்து 2 மணிக்குனாக்கா 2:30க்கு தான் வருவாங்க. ஆனா 2:30க்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 மணிக்கு வராம 2:30க்கு தானே வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போய் கொஞ்சம் ஒரு 2:10க்கு நம்ம வண்டி எடுத்துட்டு நிப்பாட்டுவோம் அப்படின்னாக்கா, அன்னைக்குன்னு 2 மணிக்கு வருவாங்க. சரி, 2 மணிக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து நிப்பாட்டினோம்னா, அன்னைக்கு தான் 2:45க்கு 3 மணிக்கும் வருவாங்க. இது இவங்களுடைய ஒரு இயல்பு. இவங்கள வந்து நம்ம வந்து பெருசா ஒண்ணும் சொல்ல முடியாது. அது ஒரு பக்கத்துல இருக்கட்டும். அப்புறம் எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். இப்படியே போய்க்கிட்டு இருக்குது பொழப்பும் தளப்புமா. இதில ஏகப்பட்ட டென்ஷன்கள். என்ன பண்ணுறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல கேஸ். இங்க பாருங்க, லெதர்லேயே வந்து அவ்வளோ ஈரமாகுது. எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் கீழே இறங்கி தான் நிற்கணும். இந்த பாருங்க, உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள எந்த அளவுக்கு வேர்த்து ஊத்திருச்சுன்னு பார்த்தீங்களா? இப்படி தான் வந்து இங்கே எங்களுடைய பொழப்ப வந்து நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி ஓட்டி சம்பாரித்து இந்த சம்பளத்தை வீட்டுக்கு அனுப்பி வீட்டில் உள்ளவங்கள காப்பாற்றி விட்டுக்கிட்டு எத்தனையோ டிரைவர்மார்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கத்தாருக்குள்ள. சரிங்களா? கத்தாருக்குன்னு கிடையாது, பொதுவாக வெளிநாட்டில் வெளிநாட்டில் இப்படி இருக்கிறாங்க. அதில் நானும் ஒரு ஆளு கைஸ். இதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்கிறது கிடையாது. நம்ம இந்த சோசியல் மீடியாவில் வந்ததுனால இப்போ எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்படியே ஊற்றுதுங்க. இங்கே பாருங்கள், என்ன பண்ணேன்னு தெரியல, என்ன பண்ணுறது. ஏ என் வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மேலே இருந்து பார்ப்பாங்க, வண்டியை ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி தான் சவுண்டு போகுதோ என்னமோ தெரியல. அதனால இந்த வண்டியிலோடைய சவுண்டு அங்கே போகுதுன்னு சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சரி, ஓகே. டிஷ்யூ இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஓவர் இல்லையாங்க? ஒரு மனுஷனை வந்து 2 மணிக்கு வந்து நம்ம வர சொன்னோமே, அவனை 2 மணிக்கு வந்து உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானே. நம்ம வீட்டில் தான் கொஞ்சம் ஏசியும் போட மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் இதுவுமா இருக்குமே. அவன் அதெல்லாம் என்னத்த, ஏனாவது போயிட்டு இது பண்ணுறதாவது போ அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, அப்படியே புலம்ப வேண்டியதாக இருக்குது கைஸ். இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியல. இனிமேல் வந்து அவங்க சொல்லுவாங்க, இல்லைன்னா லொக்கேஷன் எதுவும் அனுப்புகிறதா இருந்தால் லொக்கேஷன் எதுவும் அனுப்புவாங்க. அப்போ போது நம்ம இது பண்ண வேண்டியது. ஓகே, வந்துட்டாங்க போல, வாங்க போகலாம். கைஸ், இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னாக்கா, அந்த இருக்கு பாருங்கள், ஃபேமிலி கம்ப்யூட்டர் சென்டரு, லைசன்ஸ் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்து போட்டிருக்காங்க. அதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னாக்கா, இந்த மினிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட எஜுகேஷனு, அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன், அதாவது பெரிய பெரிய படிப்பு படித்தது இதுகளுக்கெல்லாம் வந்து லைசன்ஸு நம்ம மினிஸ்ட்ரியில் வந்து எடுக்கணும் இல்லையா, அது வந்து ஸோ இந்த கம்ப்யூட்டர் சென்டரில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஊர் சேவை. சரிங்களா? அங்கேயும் பச்சதை, இங்கேயும் பச்சதை. அங்கேயும் அந்த லோகோவை பாருங்களேன், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த பச்சை சென்டரில் வெள்ளை, அந்த பாலில் சென்டரில் வெள்ளை போட்டிருக்காங்க, அப்புறம் சிவப்பு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட சேம் அதே மாதிரி தான் இருக்குது. சேவை மையம் மாதிரியா. ஸோ கத்தாரில் உள்ள சேவை மையம்னு நினைக்கிறேன். சரிங்களா கைஸ், இப்போ இங்கே வந்து ஒரு லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி வந்திருக்குது. அது போக இந்த இடத்துல தாங்க நிறையா இந்த இதுகள்லாம் வந்து இந்த மினிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட சில டாக்குமெண்ட்ஸு, ஃபைல்ஸு, சர்டிஃபிகேட்டு, லைசன்ஸு, சிஆர் நம்பரு, இதெல்லாம் இந்த பக்கத்தில் தான் வந்து இவங்கெல்லாம் வந்து எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பக்கத்தில் தான் என்னை வந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க. 15 நிமிஷம் வெயிட் பண்ணி பாரு, அதுக்கு மேலே நான் வரல அப்படின்னாக்கா நேராக வந்து நீ வீட்டுக்கு போயிட்டு 1 மணி நேரம் கழித்து வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இங்கேருந்து போகிறதுக்கே வீட்டுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆயிரும்.
வண்டியை போய் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் உட்காருவேன். திருப்பி 1 மணி நேரம் ஆயிரும். அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு திருப்பி வர வேண்டிய அங்கே வர்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆயிரும். அப்போ போய் 10 நிமிஷம் உட்காந்துருந்துட்டு வரணும். அந்த 10 நிமிஷத்தை இங்கே தானே எதையாவது கழிச்சிட்டு அப்படியே உட்காரலாம்ல. சரி, ஓகே. அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இந்த இடத்துல வண்டி பார்க்கிங்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. நிறையா பார்க்கிங் இதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக இருக்குது கைஸ். இந்த பக்கத்தில் இந்த பக்கத்தில் இந்த பக்கத்தில் எல்லா இடத்துலையும் பார்க்கிங் ஃபுல்லு இல்லையா. இங்கே கெனான் இது இருக்குது டீலர். ஆனால் கடை ஓப்பனில் தான் இருக்கா, ஓப்பனில் தான் இருக்குது. சரி, ஓகே. நம்ம பார்ப்போம். டைம் வந்து 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆயிடுச்சு அப்படின்னா கிளம்பிட வேண்டியதான் வீட்டுக்கு. சரிங்களா கைஸ்? இப்போ நமக்கு வந்து கமெண்டில் வந்து கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னாக்கா, ஏன் ப்ரோ நேற்று போட்டிருந்த வீடியோவில் நீங்கள் உண்மையாக ஓப்பனாக உண்மையை போட்டு உடச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. அது நான் வந்து இங்கே நடக்கிறத நான் வந்து சொல்கிறேன், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. 2வது வந்து என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா, ஏன் ப்ரோ நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் வேறு ஒரு ஜாப்பை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு ஜம்ப் ஆக முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. முடியுங்க, கண்டிப்பாக முடியும். 100%க்கு 200% வந்து முடியும். பட் ஒரே ஒரு புள்ளி ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, என்னுடைய ஓனர் மனசு வச்சாதான் அது நடக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஹவுஸுக்கு ஒரு டிரைவராக வந்திருக்கிறேன். ஸோ என்னுடைய ஸ்பான்சர் வந்து இந்த நாட்டுடைய கத்தாரி. சரிங்களா? அப்போ அவருடைய அனுமதி இல்லாமல் என்னால் வந்து வேறு ஒரு எந்த வேலைக்கும் வந்து என்னால் வந்து அப்ளை பண்ணாலுமே அவருடைய அனுமதி வேணும். சரிங்களா? அது ஒன்று இருக்குது. 2வது சம்பளத்தை கம்மி பண்ணி தர்றாங்க. 2வது சாப்பாடு வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்குது. சாப்பாடு அவங்களே நீனே சமைச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கலாம் உங்கள்கிட்ட. ஆனால் அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அதுக்கு வந்து நான் என்ன பதில் சொல்கிறதுனா, இப்போது நான் விசாரித்து பார்த்ததில் வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டிரைவருக்கு நம்ம சமையல் பண்ணுறதுக்கு நீங்களே சமைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது கொடுத்தோம் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம வந்து சமைச்சிட்டு வர்றோம் இல்லையா, இவங்க வண்டி எடுக்க சொல்கிறாங்கல்ல, வண்டி எடுக்க சொல்லும்போது நமக்கு வந்து நம்ம மேலே வந்து இந்த வெங்காய வாடை, இந்த சமைச்ச வாடை இதுகள்லாம் இருக்குது. அப்போ ஏசிக்கில் வந்து உட்காந்தோன்னா அது வந்து ரொம்ப ஒரு ஸ்மெல்லாக இருக்குது. அதனால் வந்து அவங்களுக்கு செட் ஆகாது. ஸோ அதனால அவங்க வந்து தர்றதில்லை. பட் இருந்தாலும் ஓகே, நமக்கு வீட்டில் இருந்து வர்ற சாப்பாடு அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இதான் சாப்பிடணும். சரிங்களா? அதனால் வந்துக்கிட்டு ஏதோ போய்கிட்டு இருக்குது பொழப்பு அப்படின்னு நேற்றே நான் சொல்லிட்டேன். அதில் வந்து நம்ம வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுபோக நீங்கள் வெளியில் போனாலும் இந்த மாதிரி வந்து இந்த நம்ம கலிஃபா தம்பி இருக்காப்புல பாருங்கள், அவர் ஹாஸ்பிட்டல்லாம் ஒர்க் பண்ணுறாரு, அவரை பிடிச்சி நீங்கள் போகலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பட் நான் என்னுடைய இதில் இருந்து நான் சொல்கிறேன், ஒரு ஏதோ ஒரு இது கிடையாது. நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த தம்பி சொன்னாப்புல, அண்ணா வந்து உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் இருக்கிறேன், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. இப்பயும் நான் அதான் சொல்கிறேன், அவர் ஹெல்ப் பண்ணுவாப்புல நமக்கு. பட் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ப்ராப்பரான என்ஓசி வேணும், நோ அப்ஜெக்ஷன் லெட்டர். அந்த லெட்டர் இருந்தால் தான் அந்த தம்பினாலேயே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அந்த நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் தான் வாங்கி தொலைக்க வேண்டியதானடா செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டாதீங்க. அது வந்து கிடைக்கிறது ரேரு. சரிங்களா? ரொம்ப ரேரு. ஏன் அப்படின்னாக்கா, மனசு வச்சு நல்ல மனசுக்காரவங்களா இருந்தாங்கனாக்கா கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா கொடுக்க மாட்டாங்க கைஸ். அது வந்து கேள்விக்குரிய ஒரு விஷயம். எல்லாம் கடந்து போகட்டும், பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்மளும் வந்து முயற்சி பண்ணி பார்ப்போம். முயற்சி பண்ணும்போது கிடச்சிச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம வந்து மீசியை முறுக்கி விட்ட மாதிரியா அடி ஜம்பாயி அடி வெளில போயிட வேண்டியது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம். சரி, இப்போது 15 நிமிஷம் ஆக போகுது. 3:02 ஆச்சு. 3:08 வரும்போது நான் கிளம்பிடுவேன். டக்குன்னு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து தான் நான் திருப்பி வருவேன். இப்போது வீட்டுக்கு போகலாம் கைஸ். இப்போ நான் வந்து அந்த அங்கே அந்த இதுக்கு போனேன் இல்லையா, அந்த லைசன்ஸ் அந்த சென்டருக்கு போனேன் இல்லையா, ஃபேமிலி கம்ப்யூட்டர் சென்டர், அந்த இதுக்கு போயிட்டு சொன்னாங்க 15 நிமிஷம் பாரு, அப்படி நான் வரல அப்படின்னா வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க வரல, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு டீ ஒன்று வாங்கி குடிச்சிட்டு
அப்படியே இருந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு மணி நேரம் கழிச்சு போனேன். வீட்டுக்கு வந்து 10 நிமிஷம் 15 நிமிஷமாக தாங்க இருந்தேன். சரிங்களா, அதுக்கு மேலே நான் வந்து இருக்க முடியல. ஏன்னா டைம் ஆயிடுச்சு. சரி கிளம்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். கிளம்பிட்டு அங்கே போய் 1 மணி நேரம் வெயிட்டிங்க பார்த்துக்கங்க. ஐயோ ஐயோ, இப்படியே வெயிட்டிங் நம்ம லைஃப்லலாம் அப்படியே போய்கிட்டே இருக்குது. அது சரி ப்ரோ, பேசிக்கிட்டு என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சொரக்காய், இது பூசணிக்காய் விதை, இது வந்து சூரியகாந்தி விதை, இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு நல்லது. 2வது ப்ரெஷர் குறையுமா. பட் இது வந்து உப்பில் போட்டது. உடம்புக்கு வந்து உப்பு வந்து கூடாது. சிலவங்களுக்கு கூடாது, சிலவங்களுக்கு கூடும். இதில் வந்து பிளெயின் இருக்குது, அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நல்லது. நீங்கள் என்ன பண்ணுறது கைஸ், வீட்டில் இருந்து வந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் இந்த பிஸ்தா இதை இப்படி உடச்சி உள்ள பருப்பு எடுத்து சாப்பிட்டுங்க. அதுக்கப்புறம் இது பாதாம். என்ன ப்ரோ பாதாம் சொல்லிட்டு ஓட கட்டுறீங்க அப்படின்னாக்கா, இங்கே வந்து பெரும்பாலும் அரபிக்காரவங்க வந்து இந்த மாதிரி தான் வாங்குவாங்க. ஏன்னா இது நட்ஸ் வந்து இப்படி, அதாவது இப்படி கையை வச்சு ஒட்டச்சு நறுக்குவாங்க. பாதாம் இருக்கா, அது அப்படியே சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இந்த வால்நட் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு வால்நட் சரிங்களா. இதுக்குள்ளே இருக்கு கிட்டத்தட்ட மோந்து பார்த்தா சாக்லேட் ஃப்ளேவரில் வந்து இருக்குது. ஆனால் சாப்பிட்டோம்னா இனிப்பாக இருக்குது. ஒரு சாக்லேட் நட்ஸ் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. இது இயற்கையாகவே அப்படி தான் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன் கேஸ். அடைக்கிறாங்க சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. இயற்கையாக உள்ளது தான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. சாக்லேட் வால்நட்னு நினைக்கிறேன். சரி கேஸ், அடுத்து ஏதாவது வேலை வருதான்னு பார்ப்போம். உட்காந்துருந்தேன் கேஸ். இப்போ மணி 9:32 ஆச்சு. எங்கே வந்துட்டு போகிறேன் அப்படின்னாக்கா, நசரியாவில் வந்து ஒரு ட்ராப் ஒன்று இருந்துச்சு. அந்த ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே நண்பன் சதீஷ் இருந்தான், அவனையும் பார்த்துட்டு அப்படியே இப்போ நான் வந்து வீட்டுக்கு போகிறேன். பக்கத்தில் தான் இது வந்து, இந்த தெரு நான் விட வந்தது இதிலேருந்து ஒரு 2 தெரு தள்ளி. அப்போ இவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பையன் சவுதிக்கெலாம் போயிட்டு வந்திருக்காங்க. அவங்க வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போனாங்களாம்மா சவுதிக்கு. ஏன்னா ஃப்ளைட்டு கிடையாது, காரில் தான் போயிட்டு வந்திருக்காப்புல. நிசான் பெட்ரோலில் இந்த வருது பாருங்க, நிசான் பெட்ரோலு இந்த நிசான் பெட்ரோல் தான். இந்த மாதிரி வண்டியில் தான் அவன் போயிட்டு வந்திருக்காப்புல. சொன்னான், நண்பா நான் சவுதிக்கு போயிட்டு வந்தேன் நண்பா. என்னடா அது ஒரு வார்த்தை சொல்லலை. ஆமாம், நான் என்ன சுற்றி பார்க்குறதுக்காக போட, என்னையை கூட்டிகிட்டு போடாங்க, வண்டியை ஓட்டிக்கிட்டு போட அப்படின்னு சொல்லிட்டு, அதோட எத்தனை மணி நேரம் போனேன், எப்படி என்ன ஏது சவுதி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்து வந்தேன். நல்லா இருந்துச்சு நண்பா, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஹோட்டலில் ரூம் போட்டிருந்தாங்க, அதில் தங்கியிருந்தோம். 2 டிரைவர் போயிருந்தோம். 2 டிரைவருக்கு ஒரு ரூமு கொடுத்துருந்தாங்க. அருமையாக இருந்துச்சு. அங்கே ஏதோ கல்யாணமாம்மா, கல்யாணத்துக்கு வண்டியில் போயிட்டு வந்தாங்களாம்மா. அதாவது இப்போது எப்படின்னா, எங்கள் ராம்நாட்டில் இருந்து திருச்சிக்கு போகிற மாதிரியா. ஆமாம், திருச்சி கூட திருச்சி தூரம் தான் சொன்னான். ஆமாம், ராம்நாட்டில் இருந்து திருச்சி தூரம், சவுதி, கத்தாரில் இருந்து சவுதிக்கு போகிறதுக்கு, ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு இவ்வளோ இதுக்கில் வந்து போயிட்டு வந்தாச்சு. இதே நம்ம ஊராக இருந்துச்சுனாக்கா, இப்போ நம்ம ராமேஸ்வரத்தில் இருந்து அப்படியே ஊர் சுற்றணும், நாடு சுற்றணும் அப்படின்னாக்கா எவ்வளோ தூரம் போயிட்டு போகணும் இல்லையா. ஆனால் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் சவுதிக்குள்ளே போயிடலாம். அப்படியே
உள்ள தாமான் போய் அப்படியே போயிட்டு அப்படி போயிடலாம். ஆனால் சவுதிக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா சவுதி பெரிய நாடு, கத்தார் மாதிரி கிடையாது. கத்தார் வந்து ரொம்ப சின்னது, சவுதி வந்து ரொம்ப பெருசு. அப்படி போயிட்டு வந்திருக்காப்புல. போயிட்டு அவங்களுடைய அனுபவத்தைலாம் கொஞ்சம் நேரம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்துட்டு, இப்போ நம்ம வீட்டில் இருந்து ஃபோன் அடிச்சிட்டாங்க. என்ன எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி சரி வா 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 அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னும் சாப்பிடல கைஸ், மணி 9:30 ஆயிடுச்சு. இனிமேல் தான் போயிட்டு சாப்பிடணும். சாப்பாடு வீட்டில் இருந்து சிக்கன் வந்துருக்குது. அதுக்கிடையில் சோறு சாப்பிடுவோமா இல்லை வந்து குப்பூசை சாப்பிடுவோமான்னு எனக்கு ஒரு இதாகவே இருக்குது. குப்பூசை போட்டு இலக்கி விட்டுறலான்னு எனக்கு தோணுது. குப்பூசை தான் சாப்பிடணும். சோறு வந்து சாப்பாடை வந்து கம்மி பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா வெயிட் வந்து கொஞ்சம் ஓவராக போய்கிட்டு இருக்குது. சோத்தை தின்ட்டு முட்டியை தடிக்கிட்டு இருக்கக்கூடாது இல்லையா, வயிற்றை தடிக்கிட்டு இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் வந்து சோத்தை குறைச்சிக்கிடுவோம். சரி கைஸ், நம்ம வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடுவோம். நீங்களும் போய் சாப்பிடுங்க. விலாகை இதோட முடிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலாகையும் முடிச்சுக்கிடுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் வேலை எதுவுமே வராது இல்லையா. ஆமாம். அப்புறம் அந்த கார்பெண்டருக்கு வந்து கேட்டிருந்தேன். அது யார் எதுவும் இன்னும் மெசேஜ் கால் எதுவும் பண்ணலைன்னு நினைக்கிறேன். பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்க யாராவது கார்பெண்டர் வயசாக தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களுக்கு அந்த அதில் நான் கொடுத்துருந்த நம்பரில் வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா கைஸ்? சரி, ஓகே. இன்னொரு விலாகில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு விலாகில் சந்திப்போம். பாய், குட் நைட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.